கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக 3 பேரை தனிப்படை போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்து உள்ளனர். கோவை விமான நிலையம் அருகே பிருந்தாவன் நகர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கல்லூரி மாணவி தனது காதலனுடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஆள் நடமாட்டமற்ற அப்பகுதிக்கு வந்த 3 பேர் காதலனை தாக்கிவிட்டு இளம்பெண்ணை கத்தி முனையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். தகவலின் பேரில் அங்கு வந்த பீளமேடு போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த மாணவியை மீட்டனர். இதையடுத்து 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளை நள்ளிரவில் தனிப்படை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தலைமை காவலர் சந்திரசேகரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர். இதையடுத்து 3 பேரையும் போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். விசாரணையில் இவர்கள் சிவகங்கை சேர்ந்த குணா, சதீஷ், கார்த்திக் என்பது தெரியவந்துள்ளது. இருகூர் பகுதியில் வீடு எடுத்து தங்கி கட்டிட வேலை செய்து வந்த இவர்கள் மீது கிணத்துக்கடவு அருகே டாஸ்மாக் கடையில் நடந்த கொலை உள்பட பல்வேறு வழிப்பறி, அடிதடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட மூவருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.